அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். அதிமுக அலுவலகத்தில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். இன்று அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். சரவணன், வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய 78வது பிறந்த நாள் விழா என்பது தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக அதிமுகவினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் தற்பொழுது ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் விழா என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். அவருக்கு தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவரும் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் நேரடியாக கட்சி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பின்பு இனிப்புகளை வழங்குகிறார். இதனை அடுத்து ஜெயலலிதா அவர்களுடைய 78வது பிறந்தநாள் விழா என்பதால் அந்த 78 கிலோ அளவிலான அந்த கேக் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை வெட்டி அந்த பிறந்தநாள் விழாவை அவர் தொடங்கி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். இந்த நலத்திட்ட உதவிகளை பொறுத்த வரைக்குமே அயன் பாக்ஸ், தையல் மிஷின் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அவர்களுக்கு பயன்படும் வகையில் அந்த பொருட்களை நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உணவினை அன்னதான திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து இங்கே எம்ஜிஆர் மாளிகையில் மருத்துவ அணி சார்பாக மருத்துவ முகாம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவ முகாமையும் திறந்து வைத்து அதனையும் எடப்பாடி பழனிசாமி பார்வையிடுகிறார். இதனைத் தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் மகளிர் தின கொண்டாட்டங்கள் இருக்கிறது. அந்த மகளிர் தின கொண்டாட்ட விழாவில் அவர் கலந்து கொண்டு மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். ஏனென்றால் மார்ச் 8 தான் மகளிர் தின விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனால் அடுத்த வாரம் முதலாக தேர்தல் அறிவிப்புகள் வெளியாகுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக இந்த மகளிர் தின விழா அதற்கு முன்பாகவே கொண்டாடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து தான் தற்பொழுது அந்த தனியார் நட்சத்திர விடுதியில் மகளிர் தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அவர் கலந்து கொண்டு மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் மாளிகையில் விடுபட்ட அந்த தேர்தல் அறிக்கை என்றால் 2 கட்டமாக தேர்தல் அறிக்கை வெளியாகி இருந்தது. 3வது கட்டமாக தற்பொழுது தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி எழுதிய சமூக நீதி காத்த எடப்பாடியார் என்ற நூலையும் அவர் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராஜேஷ், நீங்க சொன்ன மாதிரி இந்த 3வது கட்ட தேர்தல் அறிக்கை வெளியாகும் சொன்னீங்க. ஏற்கனவே 2 கட்டமா வெளியான தேர்தல் அறிக்கை வந்துட்டு வாக்காளர்களை கவரும் விதமாக இருந்ததா சொல்லப்படுது. இப்போ 3வது அறிக்கையில என்னென்ன வாக்குகள் இடம்பெறலாம்னு எதிர்பார்க்கப்படுது? ஏற்கனவே அதிமுகவை பொறுத்த வரைக்குமே பல்வேறு தரப்பினர் அவர்களை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர், மீனவர்கள், விவசாயிகள், மகளிர் அமைப்பினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் எடப்பாடி பழனிசாமி, அதே போல அதிமுகவை சேர்ந்த தேர்தல் தயாரிப்பு குழு அவர்கள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொண்டார்கள். அவர்களும் அங்கு சென்று அது சேகரித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த தேர்தல் வாக்குறுதிகள் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. ஒவ்வொருவருக்குமே தனித்தனியாக அந்த தேர்தல் வாக்குறுதிகள் இடம்பெறும் என்றும், ஏனென்றால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தனியாக அந்த மீட்டர் கட்டண உயர்வு உள்ளிட்ட மானிய விலையில் ஆட்டோ வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல விவசாய கடன் ரத்து, விவசாயிகளுக்கான அந்த கொள்முதல் செய்யக்கூடிய அந்த விலை ஏற்றி தருதல் உள்ளிட்ட பல்வேறு அந்த நிர்ணய விலைகள் என்பது உள்ளிட்டவைகள் குறித்து நான் அந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதே போல மீனவர்களுக்கான அந்த நலத்திட்ட உதவிகள், அவர்களுக்கான கோடைக்கால அவர்கள் அந்த விடுப்பு நாட்களில் அந்த ஊதியம் உயர்வு உள்ளிட்டவைகள் எல்லாம் அவர்களுக்கு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு ஊழியர்களும் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு தரப்பினரும் தங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ராஜேஷ், தற்போது
தேர்தலை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பது மேலும் கவனமும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இந்த தேர்தலை ஒட்டி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கியமான அறிவுரை அல்லது தேர்தலை ஒட்டி ஏதேனும் செய்திகள் சொல்ல இருக்கிறாரா? நிச்சயமாக ஏற்கனவே அவர் தன்னுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளுக்கான அந்த பிறந்தநாள் வாழ்த்து மடலை அவர் ஏற்கனவே தொண்டர்களுக்காக எழுதியிருந்தார். அதில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு எஃகு கோட்டையாக திகழ்ந்தது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்று அந்த வெற்றியை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதற்காக அயராமல் நாம் பாடுபட வேண்டும். எதிர்களுக்கு முன்பாகவும் துரோகிகளுக்கு முன்பாகவும் நாம் நம்முடைய பணிகளை செய்தால் மட்டுமே இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும். பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை நாம் அமைத்து இந்த கூட்டணி மூலமாக நம்முடைய வெற்றியை நாம் பறைசாற்ற இருக்கிறோம். அதே போல நம்முடைய தோழர்கள் எங்கு போட்டியிடுகிறார்களோ அதே போல கூட்டணி கட்சியினர் போட்டியிடக்கூடிய இடங்களிலும் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக நாம் உழைத்திட வேண்டும். அயராது உழைத்து அதிமுகவை அரியணையில் ஏற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் ஏற்கனவே எழுதியிருந்த அந்த மடலில் தெரிவித்திருந்தார். அதேதான் தற்பொழுது தொண்டர்கள் மத்தியிலும் தெரிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், இன்று முன்னாள் முதலமைச்சர் அதே போல அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் என்பதால் இன்றிலிருந்து இந்த தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கான தொடக்கத்திற்கான ஆரம்பத்திற்கான வாய்ப்பு இருக்கிறதா? தற்போது எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அஜிஸ், நீங்க தொடர்ந்து இது குறித்து விவரங்கள் பதிவு பண்ணலாம். குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் பொறுத்த வரைக்குமே தமிழகத்திற்கான பல நல்ல திட்டங்களை அவர் செயல்படுத்தியிருந்தார். அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தொட்டில் குழந்தை திட்டமாக இருக்கட்டும், அதே போல தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், அதே போல பல்வேறு திட்டங்கள் மகளிருக்கான திட்டங்களாக இருக்கட்டும், சிறு பெண்களுக்கு சிறு குழந்தைகளுக்கு கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதாக இருக்கட்டும், மிதிவண்டி திட்டமாக இருக்கட்டும், இப்படி பல திட்டங்களை அவருடைய ஆட்சி காலத்தில் செயல்படுத்தி இருந்தார்கள். அதை நினைவு கூறும் வகையில் பல்வேறு திட்டங்களை மீண்டும் அவர்கள் செயல்படுத்துவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்குமே மிகவும் ஆளுமை மிக்க ஒரு தலைவராக திகழ்ந்திருந்தார். குறிப்பாக இன்றைக்கு பிரதமர் கூட தன்னுடைய எக்ஸலத்தின் வாயிலாக மனதின் குரல் வாயிலாகவும் ஜெயலலிதா அவர்கள் பாராட்டுகின்ற அளவிற்கு அவருடைய பணிகள் ஆளுமை இருந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது அவருடைய 78வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் இருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இனிப்பு வழங்கியிருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜெயலலிதாவின் தொண்டர்களாக அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டு அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய அறிக்கையின் சாராம்சமாக இருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தற்பொழுது எம்ஜிஆர் மாளிகைக்கு போய் தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். செண்டை மேளம் முழங்க, மேலத்தளங்கள் முழங்க, மலர் தூவி அவருக்கான அந்த வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் அவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கிய பின்பு அவர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். குறிப்பாக ஜெயலலிதா அவர்களுடைய 78வது பிறந்த நாளை முன்னிட்டு 78 கிலோ எடையுள்ள கேக் என்பது வெட்டப்பட இருக்கிறது. அதை பற்றி அவர் தொண்டர்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்க இருக்கிறார். அன்னத்திட்ட உதவிகளையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். இப்படியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள், மருத்துவ முகாம்கள் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மருத்துவ முகாம்கள் நடத்துவது, நலத்திட்ட உதவிகளை வழங்குவது, மக்களிடம் நேரடியாக சென்று அவருடைய திட்டங்களை சொல்லி வாக்குகளை சேகரிப்பது என்ற உறுதிமொழி எல்லாம் ஏற்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையும் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன். ராஜேஷ், பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்ன சொல்றாங்க? எவ்வளவு உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? அதே மாதிரி அவங்க இந்த தேர்தல் குறித்தும் பிறந்தநாள் விழா குறித்தும் என்ன சொல்றாங்க? 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பல்வேறு
வியூகங்களை அதிமுக தொடர்ச்சியாக வகுத்து வருகிறார்கள். அந்த வகையில் பல்வேறு கூட்டணிகள் என்பது தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய பாஜகவா இருக்கட்டும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அவர்கள் பிரிந்து இருந்தார்கள். குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து நின்றதனால் கிட்டத்தட்ட 28 தொகுதிகளில் அதிமுகவினுடைய வெற்றி என்பது பறிக்கப்பட்டதாக அப்போது தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் இந்த முறை என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வியூகம் காரணமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மீண்டும் கூட்டணிக்கு வந்திருக்கிறார்கள். அதனால் இந்த வெற்றி என்பது எங்களுக்கு எட்டக்கூடிய இடத்தில் இருக்கிறது. அதற்காக பல மாதங்களாக நாங்கள் உழைத்து வருகிறோம். அதற்கான வெற்றியை நாங்கள் பெறுவோம் என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவிக்கிறார்கள். நாம் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகையின் போது உற்சாகமான அந்த வரவேற்பை பார்க்கும் பொழுதே தெரிகிறது. ஏனென்றால் இந்த ராயப்பேட்டை அவைத்தன்மிகை சாலை முழுவதுமே மக்கள் வெள்ளத்தில் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்ததை பார்க்க முடிந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்று அரியணையில ஏறுவோம், நிச்சயமாக அதிமுக ஆட்சி அமையும் என்று அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.